கண்டிப்பா. மூட்டுல எலும்பு இருக்குன்றதுக்காக அது எலும்பு பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்கவும் முடியாது. இந்த முழங்கால் மூட்டுல அப்படியே பிடிச்சி இழுக்குது சார் அப்படின்பாங்க. அப்பனா அது நரம்பு சம்பந்தப்பட்ட வலி தான் அங்க முழங்கால்ல இருக்கு. அல்லது அந்த டிஸ்க்னால தான் வலிக்குதா, இல்ல ஃப்ளூயிட்னால தான் வலிக்குதா, இந்த மசில்ஸ்னால தான் வலிக்குதான்றத நாம முதல்ல சரியா அனலைஸ் பண்ணணும். பிரெயின் ஓயாம எனக்கு வலிக்குது முழங்கால்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்குல்ல, அதை ஆஃப் பண்றது தான் பெயின் கில்லர். உடைச்சலுடன் கூடிய வலி உங்களுக்கு இருக்குதுன்னா அப்பதான் எலும்பு வீக்கா இருக்கு அப்படின்னு. ஒரு அற்புதமான உணவை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வாழ்நாளில் கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. கீழே ஆட்டின எண்ணெயை ஊற்றி கலக்கி அப்படி ஒவ்வொரு பூனா எடுத்து சுவைச்சு ரசிச்சு குடிங்க. எண்ணி 3 நாளில் உங்க மூட்டில் இருந்த சவுண்டு காலியாயிடும். யோகா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரையில சுவாசி இயற்கை மருத்துவமனையோட எம்டியான டாக்டர் ஆர்கே அக்ஷயன் அவர்களை பார்க்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் அவர்கிட்ட கேட்க போறோம் அப்படின்னா, மூட்டு வலியை பத்தி கேட்க போறோம். சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வர இப்போ இருக்க காலகட்டத்துல நம்மளோட உணவு முறைகளால மூட்டு வலி அப்படிங்கிறது ரொம்ப பரவலா போயிட்டு இருக்கு. வாங்க அவர்கிட்ட அதை பத்தின தெளிவான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கங்கம்மா. இருக்கீங்களா டாக்டர்? சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். சிறப்புங்க. மூட்டு வலி பத்தி எங்களுக்கு சொல்லுங்க டாக்டர். இப்போ இருக்க காலகட்டம் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து பெரியவங்க எல்லாருக்குமே அப்பெல்லாம் ரொம்ப வயசானாதான் மூட்டு வலினும், இப்பெல்லாம் சின்ன பசங்க கூட மூட்டு வலிக்குது, ரொம்ப டயர்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன மாதிரியான காரணங்கள்னால இது உருவாகுது அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க சார். நிச்சயம். நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நோய்னா அந்த நோய்க்கான மூல காரணம் என்னன்னு சொல்லி நம்ம சரியா புரிதல் கிடைச்சிட்டாலே, அது மைண்ட்ல நமக்குள்ள பதிவாயிட்டாலே முதல்ல அந்த நோய் ஆட்டோமேட்டிக்கா ஹீல் ஆயிரும். அது இல்லாம நாம ஒரு கோணத்துல அதுக்கு டைரக்ஷன் போறதுனாலதான் அந்த நோய் குணமாக மாட்டேங்குது. அந்த வகையில இன்னைக்கு மூட்டு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்க சொன்ன மாதிரி சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் இன்னைக்கு அவசரப்படக்கூடிய சூழல் இருக்குது. பெரியவங்களுக்கு இன்னைக்கு வரக்கூடிய மூட்டு வலிகள்லாம் கடைசியில நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு இன்னைக்கு போகுது. இப்ப இந்த இடத்துல நாம சில விஷயங்களை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். இந்த முழங்கால் மூட்டு அப்படின்றத காமனா நம்ம இன்னைக்கு ஒரு வலியா எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கு நடைமுறையில வந்திருக்கு. பட் அந்த இடத்துல நமக்கு அந்த மூட்டு வலி அப்படின்றத பெயினை காமனா எடுத்தோம்னா, இந்த பெயினை நமக்கு சொன்னது பிரெயின். ஏன்னா பிரெயின் தான் அந்த இடத்துல எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம உடனே மாத்திரையை சாப்பிட்டு நம்ம ஆஃப் பண்ணது பாத்தீங்கன்னா வலி இல்ல, பிரெயின். நீ ஏன் ஓயாம சொல்லிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர் ஆஃப் பண்ணிருக்கு. புரியுங்களா? நம்ம கிட்ட ஒருத்தரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்க வச்சுங்களேன், அதுக்கு சொல்யூஷன் நம்ம அவரை போய் கேட்கறது இல்ல. நீ ஏன் என்கிட்ட ஓயாம சொல்ற, சரியா, அதை நான் பாத்துக்கிறேன், நீ போய் உட்கார்றா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அது மாதிரி இங்க பிரெயின் ஓயாம எனக்கு வலிக்குது முழங்கால்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்குல்ல, அதை ஆஃப் பண்றதுதான் பெயின் கில்லர். பெயின் கில்லரோட வேலை அதுதான். அப்ப அதை ஆஃப் பண்ணணும்னு அதனால நிக்குது. பட் அதை ஆஃப் பண்றது நிக்குதுன்றது அது அதோட வீரியம் இருக்கிற வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கோ 3 மணி நேரத்துக்கோ நிக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு மாத்திரையை சாப்பிட்டு நீ கம்முன்றன்னு சொன்னாதான் நிக்கும். கேட்டுங்களா? அப்பனா இந்த இடத்துல உள்ள பிரச்சனையை அது சரி பண்ணல, இங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லக்கூடியவரை ஆஃப் பண்ணுது. கரெக்டுங்களா? அப்ப என்னதான் பிரச்சனை இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப முழங்கால் மூட்டுல நமக்கு எலும்பு இருக்குது, நரம்பு இருக்குது, அங்க மசில்ஸ் டிஸ்க் இருக்குது, அதுக்குள்ள ஃப்ளூயிட் இருக்குது. இப்ப இதுல ஏதாவது ஒரு டெபிசியன்சி ஏற்பட்டாதான் அந்த இடத்துல முழங்கால்ல மூட்டு வலின்றதே வந்திருக்கும். கேட்டுங்களா? அப்ப இங்க ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு காரணங்களாலதான் மூட்டு வலி வந்திருக்குமே தவிர எல்லாருக்கும் காமனா ஒரே ப்ராப்ளத்தினால மூட்டு வலி கிடையாது. மூட்டுல எலும்பு இருக்குன்றதுக்காக அது எலும்பு பிரச்சனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்கவும் முடியாது. அப்ப இது எலும்புனாலதான் வலிக்குதா, அல்லது நரம்புனால தான் வலிக்குதா, அல்லது அந்த டிஸ்க்னால தான் வலிக்குதா, இல்லை ஃப்ளூயிட்னால தான் வலிக்குதா, இந்த மசில்ஸ்னால தான் வலிக்குதான்றத நாம முதல்ல சரியா அனலைஸ் பண்ணணும். இது எப்படிங்க அனலைஸ் பண்றது அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம். பொதுவா எலும்புனால உள்ள வலியை நம்ம உடம்பு வேற மாதிரி சொல்லும், நரம்புனால உள்ள வலியை நம்ம உடம்பு வேற மாதிரி சொல்லும். எப்படி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இப்போ ஒருத்தருக்கு நரம்புனால தான் அங்க மூட்டு வலி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவர்களுக்கு என்ன மாதிரி சொல்லுவாங்கன்னா, இப்போ நாங்கள் பொதுவாக நம்ம சிகிச்சை மையத்தில் வரும்பொழுது அவங்க கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணுவோம். என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய மெத்தட்ல இருந்தே நம்ம அதை டயக்னோஸ் பண்ணுவோம். ஓ ரைட், இதான் ரூட் காஸ் நாங்கள் பிடிப்போம். அது மாதிரி சில டிப்ஸ் சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு புரியும். இப்போ ஒருத்தருக்கு நரம்பு சம்பந்தப்பட்டு பிரச்சனை, அதனாலதான் முழங்கால் வலினா அவங்க எப்படி அதை ஃபீல் பண்ணுவாங்கன்னா, அந்த வலியை ஐயோ பிடிச்சி இழுக்குதுங்க எனக்கு அப்படின்பாங்க. இந்த முழங்கால் மூட்டு வலி, அந்த முழங்கால் மூட்டுல அப்படியே பிடிச்சி இழுக்குது சார் அப்படின்பாங்க. அப்பனா அது நரம்பு சம்பந்தப்பட்ட வலி தான் அங்க முழங்கால்ல இருக்கு.
ஓகே. நம்ம அதுக்கு போய் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம்னா சரியா வருமா? கண்டிப்பா. சரியா வரும். அப்ப அந்த நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தணும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வலி ரிலீஸ் ஆயிடும். ஓகே. அதே போல வந்து பார்த்தோம்னா ஒருத்தருக்கு வந்து அங்க வந்து மசில்ஸ் தான் பிரச்சனை வச்சுக்குவோம். அந்த மசில்ஸ்னால தான் மூட்டு வலி வந்திருக்கு அப்படின்னம்னா அப்ப அங்க போய் வந்து ஒருத்தர் வந்து அமுக்கி மசில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசாஜ் மாதிரி பண்ணி விடுறாரு, இல்ல அமுக்கி விடுறாரு. சொல்லுவோம்ல, என்னோட பேரையும் பேத்தி அந்த முழங்கால கொஞ்ச நேரம் அமுக்கி விட்டாங்கன்னா வலி ரிலீஸ் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த பெரியவங்க பூரா அதை சொல்லிட்டே இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கால் அமுக்கி விடேன், கால் வலிக்குதுன்னு. அமுக்கி விட்டேன்னா இப்பதான் ரிலாக்ஸா இருக்கணும். ஆனா ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்பவும் வந்துடும். அதெல்லாம் மசில்ஸ் பெயின். அமுக்கி விட்டா சுகமா இருக்கு, வலி ரிலீஸ் ஆகுது, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு வருதுன்னா அது மசில்ஸ் பெயின், மசில்ஸ்னால வந்த பிரச்சனை. சரிங்களா? ஆமா. பாருங்க, இங்க இதுக்கும் போனு கிடையாது. ஆனா நீங்க மூட்டு வலின்னு நீங்க போயிட்டீங்கனாலே அப்ப போன் தான் பிரச்சனை, நீங்க கால்சியம் டேப்லெட் எடுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். கரெக்ட்டுங்களா? அது வந்து ஒரு பொதுவான ஒரு இங்க நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதே போல அந்த டிஸ்க்கு உள்ள ஃப்ளூயிட் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து டெபிசியன்சி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளூயிட் டெபிசியன்சினால மூட்டு வலி வரலாம். இப்ப டெபிசியன்சி ஆகும் பொழுது நம்ம உடம்பு பேசும், நம்ம கிட்ட சொல்லும். எப்படி சொல்லும்னா அங்க சவுண்ட் வரும். நீங்க உட்கார்ந்து எந்திரிக்கும் பொழுது சொடக் சொடக்குன்னு சவுண்ட் வருது பாருங்க. நீங்க ஒவ்வொரு முறையும் காலுக்கு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும் பொழுது சவுண்ட் வருது பாருங்க. சில பெரியவங்க என்னன்னா அப்படி காலை கொஞ்சம் அப்படியே ஆட்டுவாங்க, அப்படிலாம் வரும். அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா சுகமா இருக்க மாதிரி இருக்கும். அடிக்கடி வேற ஆடிக்கிட்டே இது பண்ணுவாங்க. சரிங்களா? இது எப்படின்னா முழங்கால் வலி வருவதற்கு முன்னாடியே அந்த சத்தம் வந்துடும். நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே. அப்ப முழங்கால்ல சவுண்ட் வருதுன்னா அலர்ட் ஆயிக்குங்க, உங்களுக்கு அடுத்து முழங்கால் வலி பெருசா வரப்போகுதுன்னு அர்த்தம். கேட்டுங்களா? ஏன்னா அங்க வந்து அந்த டிஸ்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் வந்து ட்ரையா இருக்கும். அப்ப லூப்ரிகேஷன் அங்க ட்ரை ஆயிருச்சு. இப்ப ஒரு மிஷின் இருக்குதுன்னா அந்த மிஷின் வந்து ரொட்டேஷன் ஆகக்கூடிய இயங்கக்கூடிய ஒரு மிஷின். ஓகேங்களா? அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் லூப்ரிகேஷன் இருக்கும். அங்க நம்ம ஆயில் போட்டிருப்போம், கிரீஸ் போட்டிருப்போம், இருக்கும். இப்ப அந்த ஆயில் கிரீஸ் எல்லாம் வந்து தேஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்க என்ன ஆகும், அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சவுண்ட கொடுக்கும், அப்புறம் சக்காய் நின்னுக்கும். இப்ப கதவு இருக்குது, கதவுல அந்த கீழ வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க, எண்ணெயை போட்ட உடனே கரெக்டா வந்துருமா? அததான் இதை சொல்றோம். சரி டாக்டர், இப்ப நீங்க ரத்தத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, இன்டேக் கொடுக்குறீங்க, கால் ஃப்ளூயிடுக்கு நம்ம என்ன பண்றது? இருக்கு, அதுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் இதற்கும் சொல்யூஷன் கொடுத்துக்கிறாங்க. நான் சொல்யூஷன் அப்ப கடைசியா பார்ப்போம், காரணத்தை முதல்ல பார்ப்போம். சரிங்களா? ஆமா. இப்ப லூப்ரிகேஷன் ஒரு வேலை ட்ரையா இருந்தா நீங்க என்ன பண்ணணும் அதை நான் கடைசியா உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஆமா. எலும்புலதான் பிரச்சனைனா அவங்களுக்கு எப்படி வலி இருக்கும் தெரியுங்களா? என்னன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்படியே குடையுதுங்க, முழங்கால்ல அப்படியே குடையுது சார் அப்படிம்பாங்க. அப்ப எலும்பு வலி எப்படி இருக்கும்னா உங்களுக்கு குடைச்சலுடன் கூடிய வலியை கொடுக்கும். குடைச்சலுடன் கூடிய வலி உங்களுக்கு இருக்குதுன்னா அப்பதான் எலும்பு வீக்கா இருக்கு அப்படின்னு. எலும்பு பலவீனம் ஆகிக்கிட்டு இருக்குது, பலவீனம் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த வலி, எலும்பு வலி கண்டினியூஸா இருக்கும். நீங்க அமைக்க விட்டா கூட கேட்காது. சரிங்களா? சில ஆயின்மெண்ட் போட்டா கூட வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள வலிச்சுட்டே தான் இருக்கும், மேலாப்புலதான் குறைஞ்ச மாதிரி. சரிங்களா? அப்ப ஆழமா வலிக்குது, டீப்பா இருக்கு, கண்டினியூஸா இருக்குது, குடைச்சலோட இருக்கு, குடையுது, இதெல்லாம் எலும்பு வலி இருக்குது அப்படின்னு. அப்பதான் நீங்க வந்து எலும்போட தரம் எப்படி இருக்குது, அதோட டென்சிட்டி எப்படி இருக்குது, எலும்பு வந்து கிராக் ஆயிருக்குதா இல்ல தேய்மானம் ஆயிருக்குதா அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? ஆமா. இப்ப எலும்பு, நரம்பு, மசில்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல டிஸ்க் ஃப்ளூயிட். இன்னும் ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல வீக்கம் இருக்கும். அந்த வீக்கத்திலையும் 2 விதமான வீக்கம் இருக்கு. ஒண்ணு ஏர் வீக்கம், இன்னொன்னு நீர் வீக்கம். அப்ப அந்த முழங்கால் மூட்டுல புஷ்னு அப்படி உப்பி இருக்கும் காலு. அந்த இடத்துல நீங்க அழுத்தி பார்த்து அது ஏர் வீக்கமா நீர் வீக்கமானு கண்டுபிடிக்கலாம். இப்ப அழுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது டக்குன்னு அந்த அழுத்தம் வந்து ரிலீஸ் ஆகும். இப்ப அழுத்தணும்னா பள்ளம் வரும், கை எடுத்தோன்னு ரிலீஸ் ஆயிரும். இப்ப ஒரு பலூன் இருக்கு, பலூன்ல அழுத்தினீங்கன்னா என்ன நடக்கும்? அழுத்தினா பள்ளமா இருக்கும், கை எடுத்தோன்னா சடனா ரிலீஸ் ஆயிரும். சரிங்களா? ஆமா. ஆனா அதே வந்து நீர் தேங்கி இருக்குன்னு வச்சுக்கோமே, அப்ப அந்த இடத்துல போய் அழுத்தினோம்னா பள்ளம் நிக்கும். அதுக்கு உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிரீஸ், அல்வா. ஓகேங்களா? இப்ப ஹல்வா இருக்கு, ஹல்வால போயிட்டு அழுத்துறீங்க, பள்ளம் போடுறீங்க, பள்ளம் நிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா. சரிங்களா? ஆமா. அப்ப
ஈரப்பதத்தோட அது வந்து அங்க இருக்கு. அது மாதிரி நம்மளுடைய முழங்கால்லையும் அப்படி அழுத்துனா பள்ளமா நின்னு ரொம்ப நேரம் ஆகுது, ரிலீஸ் ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா தான் வருதுன்னா அது நீர் வீக்கம். ஆமா. இப்ப இயர் வீக்கம் வந்து பளிச்சு பளிச்சுன்னு வலிக்கும். ஐயோ முழங்கால்ல பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குதுங்க, பளிச்சு பளிச்சுன்னு வலிக்குதுங்க, சுளீர் சுளீர்னு இருக்குங்களா சொல்லுவாங்க, அவங்க வேர்டு யூஸ் பண்றதை வச்சு சரிங்களா. ஆனா அதே நீர் வீக்கம் அப்படின்னு வச்சுங்களேன், விண்ணு விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுங்க. இதெல்லாம் பாருங்க பேசுறதுல இருந்தே தான் கண்டுபிடிக்கிறது. எங்களோட டயக்னோசிஸ் மெத்தடு. பட் நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், ஏன்னா நம்ம பேசும் பொழுதே ஒரு ரைட் அப்பனா இங்கதான் பிரச்சனை ஓகேங்களா அப்படின்னு. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா இப்ப அது நீர்னாலயா, ஏர்னாலயா, போன்னாலயா, டிஸ்க்னாலயா, ஃப்ளூயிட்னாலயா, நர்வஸ்னாலயா, மசில்ஸ்னாலயான்னு தெரிஞ்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. இந்த அறிவு நமக்குள்ள வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா இது கிளியர் பண்ணும், ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஹீல் பண்ணிடும். நம்ம அது இல்லாம முழங்கால் வலி முழங்கால் வலிக்காக நான் இன்னைக்கு ஒரு 3 வருஷமா மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன், 5 வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன், கடைசியில் இன்னைக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்ற கண்டிஷன்ல இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சரிங்களா. ஆமா. அப்ப காரணம் இதான் நமக்கு தெரிஞ்சுக்கிச்சா அப்புறம் தான் அப்ப சொல்யூஷனுக்கு போகணும். அப்ப எலும்புனாலதான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்ப அதுக்கு நம்ம வந்து கால்சியம் கம்மியா இருக்குதான்னு சொல்லி பாத்துக்கலாம், வைட்டமின் டி கம்மியா இருக்கான்னு செக் பண்ணணும். இன்னைக்கு வந்து போன் டெபிசியன்சி, போன்னால வந்து மூட்டு வலி வருவதற்கு சின்ன குழந்தைகளுக்குலாம் வருது. அதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணி, நம்ம சாப்பிடக்கூடிய தண்ணி, இந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா மினரலே இல்லாதனால, கால்சியமும் இல்லாதனால போன்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சோம். கால்சியம் போனுக்கு மட்டும் இல்ல, உடம்புல பல விஷயங்களுக்கு கால்சியம் தேவைப்படுது சரிங்களா, பயன்படுத்த ஆரம்பிச்சோம். அப்ப போன் வீக்னஸ் ஆக தான் செய்யும். போனோட ஸ்ட்ரென்த்தனுக்கே முதல்ல வாட்டர் தான் தேவை, ஆனா வாட்டரே இங்க சரியில்லைன்னா அதெல்லாம் ஒண்ணு. அடுத்தது ஜீனி, ஒயிட் சுகர். இந்த ஒயிட் சுகர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு வந்து இயற்கை மருத்துவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா வைட்டமின் திருடன் அப்படின்னா. வைட்டமின் திருடன் யாரு, ஒயிட் சுகர். ஒயிட் சுகர் என்ன பண்ணணும்னா, ஒயிட் சுகர் நம்ம அதிகமா எடுக்க அப்பதான் நமக்கு வந்து வைட்டமின் சி காணாம போச்சு, குறைஞ்சு போச்சு, வைட்டமின் பி குறைஞ்சிருச்சு, வைட்டமின் B12 குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வைட்டமின் டெபிசியன்சி ஏற்படுதுன்னா அவங்க அதிகமா ஜீனி சாப்பிடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அதனால அந்த ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு போன் சம்பந்தப்பட்ட டெபிசியன்சி ஏற்படாம பாதுகாக்கும். சூரிய ஒளியில போய் நம்ம அதிக நேரம் இருந்துட்டு வந்தோம்னா வைட்டமின் டி நல்லா கிடைக்கும். அப்பதான் நீங்க கால்சியம் சம்பந்தப்பட்ட உணவுகள் எதை எடுத்துக்கிட்டாலும் அதை முழுசா அப்சர்வ் பண்ணும் சரிங்களா, பெட்டர். அதுபோல நரம்பு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு டெபிசியன்சி இருக்குது அப்படின்னம்னா நரம்புக்கு கல்லீரலுடைய எனர்ஜி நல்லா இருந்தால் தான் நரம்பு மண்டலம் நல்லா இருக்கும். அப்போ கல்லீரல் எனர்ஜியை நல்லா பலப்படுத்துங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு கரிசலாங்கண்ணி தான். ஆமாம், கரிசலாங்கண்ணி மூலிகை அற்புதமாக உங்களுக்கு கல்லீரலை பலப்படுத்தும், நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். கரிசலாங்கண்ணி மூலிகையை வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு சூரணமாவோ அல்லது கீரையாவோ வந்து நீங்கள் காலை வேளையில் எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நரம்பு மண்டலம் பலமாகும். அப்போ அதனால வந்து வரக்கூடிய முழங்கால வரக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட வலிகள் வராமல் பாதுகாத்துக்க முடியும். ஆமாம். அப்போ அந்த ஃப்ளூயிட் வந்து டெபிசியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஃப்ளூயிடை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயம், இந்த ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்லையுமே நமக்கு இறைவன் வந்து லூப்ரிகேஷன் தான் அனுப்பியிருக்கிறார். எல்லா ஜாயிண்ட்டுக்குமே பாருங்க சைனோவியல் ஃப்ளூயிட் இருக்கும், ஸ்பைனல் ஃப்ளூயிட் இருக்கும், பிரெயின்ல கொண்டு ஃப்ளூயிட் இருக்குது, இருதயம் வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கு, இயங்கிக்கிட்டே இருக்குல்ல, அங்க அதுக்கு ஃப்ளூயிட் இருக்குது, பெரிகார்டியல் ஃப்ளூயிடுங்க. நுரையீரல் துடிச்சுக்கிட்டே இருக்கு, அங்க ஃப்ளூயிட் இருக்குது, ஃப்ளூரல் ஃப்ளூயிடுங்க. இப்படி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குள்ளேயும் வெப்பம் அதிகமாகும், அதனால அங்க உராய்வு ஏற்படும், அங்க ஏதாவது வந்து குறைபாடு டெபிசியன்சி ஏற்படும் சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் லூப்ரிகேஷன் கொடுத்துக்கிறாரு. இந்த லூப்ரிகேஷனை குறைக்க கூடாதுன்றதுக்காகவே தான் நமக்கு ஆயில் பாத் எடுத்துக்கங்க, ஆயில் புல்லிங் பண்ணிக்கங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, குளிச்சுட்டு வந்த பிறகும் தேங்காய் எண்ணெயை உடம்புல தேய்ச்சிக்கங்கன்னு சொல்லிட்டு கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க, யாரும் அதை பண்றது கிடையாது, அது கிடையவே கிடையாது சரிங்களா. அதான் ஒரு விஷயம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம், ஃப்ளூயிடு, மசில்ஸ், இது எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி எல்லா ஜாயிண்ட்டுக்கும் தேவையான ஒரு அற்புதமான உணவை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வாழ்நாளில் கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் அதை கடைபிடிக்கிறது இல்லை. அந்த உணவை கடைபிடிச்சா போதும். அது என்ன உணவு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உளுந்தங்களி. இந்த உளுந்தங்களிக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த முழங்கால் மூட்டு வலியை அற்புதமாக ரெடி பண்ணிடும், முழங்கால் மூட்டையை ரெடி பண்ணிடும். நீர் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த உளுந்தங்களியை வாரத்தில் 2 நாளாவது, 2 நாள் போதும், அதிகபட்சம் போனால் 3 நாள் கூட போதும், அவ்வளோதான் போதும். காலை உணவாக நம்ம அந்த உளுந்தங்களி ரெடி பண்ணி அந்த உளுந்தங்களியை நடுவில் அப்படியே குழி பறித்து கொஞ்சம் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் அப்படியே நடுவில் ஊற்றி கொஞ்சம் கருப்பட்டி எடுத்து அப்படியே பனங்கருப்பட்டியை அப்படியே மேலே அப்படி தூவி அப்படியே ஸ்பூனில் கிளறி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, அல்வா அவ்வளோ இருக்கும். இதை காலை வேளையில் நீங்கள் சாப்பாட்டில் எம்டி ஸ்டொமக்கில், அதாவதுன்னா உணவே அதுதான், நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு 2 இட்லி சாப்பிட்டுக்கலாமா சார், கிடையாது, உணவே அதுதான்.
இந்த களியை நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முழங்கால் மூட்டுகளுக்கு அற்புதமான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ண 3 வாரத்தில் உங்களுக்கு தெரியும். இந்த உளுந்தங்களி எடுத்தது போக இன்னொரு ஈஸியான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். சூப்பு ஒன்று எடுத்துக்கங்க. சூப்பு வந்து என்ன அப்படின்னா எல்லா சூப்பும் சாப்பிடலாம். வெஜிடபிள் சூப் எடுத்துக்கலாம், நான்வெஜ் சூப் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். முடிஞ்சால் வாரத்தில் 2 நாளைக்கு நான்வெஜ் சூப் எடுத்துக்கங்க, பெட்டர். இந்த சூப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கிராமத்தில் யாராவது சொந்தக்காரவங்க யாராவது கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த மச்சனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு, சூப் வச்சு எடுத்துட்டு வருவாங்க. சூப் எடுத்துட்டு போவாரு. பக்கத்து வீடுனா பக்கத்து ஊர்னு வச்சுக்கோங்க, அந்த கோழி குஞ்சு கொண்டு போவாரு. சரிங்களா, நல்ல வெட்டச்சேவை அப்படின்னு வெட்டச்சேவை ஆட்டுக்குட்டி கொண்டு போய் கொடுப்பாரு. எப்பா மாப்பிள்ளைக்கு சூப் வச்சு கொடுங்க, சரிங்களா, ஏன்னா அந்த எலும்பு மூட்டுகள்லாம் நல்லா சேரணும் அப்படின்னு. அப்ப பாருங்களேன், இதெல்லாம் வந்து அவங்க இது நோய்க்கு மருந்துனே சொல்லல, வாழ்க்கையில வந்து கடைபிடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இன்னைக்குதான் வந்து சூப்பு சாப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு மருத்துவமா ஒரு மருந்து டிப்ஸா சொல்ல வேண்டியிருக்குது. அப்ப சூப்பு ரெடி பண்ணுங்க. நாட்டுக்கோழி சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு வாரத்துல 2 நாள் வந்து எடுத்துக்கலாம். சைவ சூப்பு டெய்லி எடுத்துக்கலாம். சூப்பு சாப்பிடக்கூடிய முறை இருக்குதுங்க, அதன்படி சாப்பிட்டா அவங்க மூட்டு வலில இருந்து வெளியே வந்துடலாம். ஒரு கப்பில் சூப்பை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுங்க, கலக்குங்க. ஸ்பூனில் எடுத்து தான் சாப்பிடணும். ஸ்பூனில் எடுத்து சுவைச்சு ரசித்து உறிஞ்சி குடிக்கணும். எடுத்து கடன்னு டம்ளரில் குடிச்சிடக்கூடாது. நம்ம நிறைய அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சூப்பு சாப்பிட்றோன்ற பேரில் அவங்க சாப்பிட்டுக்கிட்டே நிறைய பேசிக்கிட்டே சாப்பிட்றோம், அவங்க ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்றோம். அந்த சூப்போட டேஸ்ட்டே நமக்கு தெரிய மாட்டேங்குது. குடிச்சிட்டோமா இன்னும் இருக்கான்றதே தெரியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்து தான் வந்து தீந்துடுச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது இல்லையா. அதனால் சூப்பு சாப்பிட பொழுது நிதானமாக உட்காந்து சமணம் போட்டு அமர்ந்து கப்பில் வச்சுக்கிட்டு செக்கில் ஆட்டின எண்ணெயை ஊற்றி கலக்கி அப்படி ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து சுவைச்சு ரசித்து குடிங்க. எண்ணி 3 நாளில் உங்கள் மூட்டில் இருந்த சவுண்டு காலியாகிடும். ஒரு 10 நாள்லேயே உங்களுக்கு தெரியும் சுத்தமாக அந்த சவுண்டு குறையும். 3 நாளில் 10 நாளில் சவுண்டே இல்லாமல் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த முழங்கால் மூட்டு பாருங்கள் எவ்வளோ விலைக்கு ஸ்ட்ரென்த்னாங்கன்னு பாருங்கள். இந்த உளுந்தங்களி நீங்கள் சாப்பிடும் பொழுது ஏன்னா இந்த உளுந்தங்களி இந்த இடத்துல நமக்கு லூப்ரிகேஷன் கொடுத்துரும், போனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தன் கொடுத்துரும். ஓகேங்களா, கருப்பட்டி இருக்குல்ல, கருப்பட்டிக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா, எலும்பை இரும்பாக்கும். கருப்பட்டிக்கு வந்து எலும்பையை இரும்பாக்கும். அப்ப எலும்பை இரும்பாக்கக்கூடிய கருப்பட்டியை விட்டுட்டோம், லூப்ரிகேஷன் கொடுக்கக்கூடிய நல்லெண்ணெயை விட்டுட்டோம். சரிங்களா, இங்க அந்த போன் மேரோவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய போனும் ஜாயிண்ட் ஆகுறதுக்கு வந்து டென்டன்ஸ் வேணும்ல, அந்த தசை நாருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய உளுந்த விட்டுட்டோம். இந்த 3ஐயும் இப்படி காம்பினேஷன் பண்ணி அடிச்சோம்னா முழங்கால்ல இருந்து சூப்பரா ரிலீவ் ஆயிடலாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா டாக்டர், அருமையா சொன்னீங்க. பழசு நம்ம மறந்தது எல்லாத்தையும் இப்ப நீங்க நினைவு கூர்ந்திருக்கீங்க. கண்டிப்பா இதை வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே வந்து பின்பற்றி ஆரோக்கியமா இருப்பாங்கன்னு நம்புறேன். நன்றி டாக்டர். சந்தோஷம். நன்றி டாக்டர். நிறைய விஷயங்கள் இப்ப சொல்லி நம்ம டாக்டர் வந்து இப்போ நமக்கு முழங்கால் வலி பற்றின வந்து எவ்வளோ தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த நம்மளுக்கு அவர் கொடுத்த விளக்கத்தை கேட்குறப்பவே நமக்கு வந்து நம்ம ஆரோக்கியம் ஆயிருப்போம். கண்டிப்பாக அவர் சொன்னதை பின்பற்றினீங்க அப்படின்னா இன்னும் நம்ம வந்து மூட்டு வலி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம். நம்ம சுவாசி இயற்கை மருத்துவமனை மொத்தம் 5 கிளைகள் இருக்கு. இந்த 5 கிளைகளில் கீழ்கண்ட நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான விவரங்கள் எல்லாம் கேட்டு தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். மேலும் இது போல ஹெல்த் அவேர்னஸ் வீடியோக்கு யோகம் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.